முதலையின் பேச்சை நம்பி அவனும் அந்த வலையை அறுக்க ஆரம்பித்தான். ஆனால் வலையை அறுத்து முடிப்பதற்குள் பக்கிரியின் காலை லபக்கென்று பற்றிக் கொண்டது. பாவி முதலையே, சத்தியம் செய்துவிட்டு இப்படி செய்யலாமா? இதுதான் நீ காட்டும் நன்றியா? இதுதான் உன் நீதியா என்று கண்ணீரோடு கேட்டான் பக்ரி. பசி வந்தால் 10ம் பறந்துவிடும். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று அந்த முதலை பதில் சொன்னது. பறவைகளை பார்த்து கேட்கிறான், இதுதான் உலகமா? பாதுகாப்பான மரத்தின் உச்சியில் நாங்கள் முட்டையிட்டாலும் பாம்புகள் குடித்து விடுகின்றன. அதனால் இதுதான் உலகம். இளமையில் எங்களை சக்கையாக வேலை வாங்கி வயதானவுடன் விரட்டி விடுவதால் முதலை சொல்வது சரிதான் என்றன கழுதைகள். எங்களுக்கு இரை போட்டு வளர்ப்பவர்களே எங்களை இரையாக்கிக் கொள்வதால் முதலை சொல்வது சரிதான் என ஆடுகளும் ஆமோதித்தன. பறவைகள், ஆடுகள், கழுதைகள் அனைத்தும் முதலைக்கு ஆதரவாக சம்மதம் தெரிவித்தன. அப்படியென்றால் இறுதி முடிவு என்னவாக இருக்கும்? முடிவுதான் என்ன? அடுத்த இறுதி பாகத்தில் விடை காணலாம். காத்திருங்கள், என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மர்மமான கதையின் முடிவை அடுத்த பாகத்தில் அறியலாம். அதிகாலை பில்டர் காப்பியின் சுவையோடு நமது காஃபி வித் ஜிவி சேனலை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். அதிகாலை பில்டர் காப்பி மனம் உங்கள் நாளை இனிதே தொடங்குங்கள். காஃபி வித் ஜிவில் சந்திப்போம்.